நாம் கேட்கும்போது அதில் ஒரு வார்த்தை வாசிக்கப்பட்டது, கவனமாக கவனிச்சிங்களா? ஆமென். கொலைபாதகன், பச்சாரக்காரன், அசுத்தன் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். அதுக்கு தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இது நம்ம எல்லாருமே இதில் வந்திருக்கிற அத்தனை பேருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்லப்பட வேண்டும். ஆமென். இல்லை ஒரு சின்ன பிள்ளை கூட, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமென், சின்ன பிள்ளைகளுக்குள்ளால கலங்க இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகமாக சண்டை போடுறது சின்ன பிள்ளைகள் தான். ஆமென். ஆமாம், பெற்றோர் ஆமான்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்திருக்கிறோம். வீட்டில் நியாயம் தீர்க்கிறதே நமக்கு பெரிய வேலையாக முடியுது. ஏன்னா ஒன்று கொண்டு சண்டை போட்டுட்டு நியாயம் தீர்க்கிறதுல ஒரு ஆள் நின்று அவங்கள சரிப்படுத்துகிறதே நமக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு. ஆனால் சின்னதுலேருந்து தொடங்கப்படுகிற இந்த பகை நாளடைவில் கொலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென். அதை தான் நம்ம இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். தேவ கிருபைனா கர்த்தர் நம்மை நிரப்புகிறதுக்காய், இந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்கிறதுக்காய், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறதுக்காய் நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. உபாகமம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 5வது அதிகாரம் 17வது வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக. எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். கொலை செய்யாதிருப்பாயாக. பக்கத்தில் இருக்கவங்களை கையை குலுக்கி சொல்லுங்க, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆமென், இன்றைக்கி அவங்க சொன்னது போல் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் கொண்டால் மாத்திரம்தான் கொலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஆமென், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பட்டயத்துக்கு சமம். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆமென். அதே போல் நம்முடைய ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒரு மனிதனை கொலைக்கு நேராக வழி நடத்தும், சாகடிக்கும். ஆமென். கொலை என்று சொல்லும்போது ரெண்டு விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று தன்னைத்தானே சாகடிப்பது, ரெண்டாவது மற்றவங்களை நம்ம சாகடிப்பது. அநேகருடைய வாழ்க்கையில் தன்னைத்தானே சாகடிக்கிறவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சாகடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ரெண்டாவது மற்றவங்களை சாகடிக்கிறது, தன்னை மேன்மைப்படுத்தி மற்றவங்களுக்கு மேலே காரசாரமான வார்த்தைகளை சொல்லி அவங்களை சாகடிக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது அநேகர் நம்பிக்கையற்றவர்களாய், ஆமென், செத்து உலர்ந்த எலும்புகளாக மாற்றப்பட்ட பின்பு கர்த்தர் திரும்ப அவங்கள உயிரோடு எழுப்பி பெரிய சேனைகளாக கர்த்தர் எழுப்பி நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அப்போ இப்படி சாகடிக்கப்பட்டவங்க அநேகர் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோம். அநேக காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு ஏசா, யாக்கோபு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களிலும் கொலை என்ற ஒரு வார்த்தையோடு முடிக்கப்பட்டிருந்த, கொலை என்ற ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்கப்பட்டு அதை ஜெயிக்க யாக்கோபுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். இதே போல் ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். முதலாக இந்த கொலை எங்கே நடந்தது அப்படின்னு நம்ம கேட்டானா யாராவது சொல்ல முடியுமா? காயின் ஆபேல். எங்கே? ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே தான் இருந்தாங்க. தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த முதல் சன்னதிகள் உள்ளிருந்தே என்ன உருவாயிடுச்சுன்னா கொலை உருவாயிடுச்சு. ஆமென். கொலை உண்ட மனசு, இன்னைக்கு நம்ம கேட்டது போல் இருதயத்திலிருந்து அந்த எண்ணம் என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பார்த்தீங்களா? அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இது கொலை செய்வதற்கான காரணம் என்ன? வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு சன்னதிகளும் ரெண்டு விதமான தொழில்களை செய்தாங்க. ஒன்று
ஒருவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான், ஒருவன் காய்கறிகளை பயிரிடுகிறவனாக இருந்தான். ரெண்டு பேருக்குள்ள வாழ்க்கையிலும் எண்ணங்களில் வித்தியாசம் இருந்துச்சு, பேச்சுகளில் வித்தியாசம் இருந்தது, செயல்களில் வித்தியாசம் இருந்துச்சு. ஆமென். நமக்கு இதில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு சொல்ல முடியும், எனக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது போல் நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தில் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வேலை செய்கிறது போல் இந்த காயினும் ஆபேலும் தனக்கு இஷ்டப்படி தங்களை வேலைகளை என்ன செய்தாங்க, தெரிந்தெடுத்து கொண்டாங்க. ஆமென். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது ரெண்டு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. பயிரிடுகிறவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆடு மேய்க்கிறவனையும் கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் எப்போ காணிக்கை கொண்டு வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் முன்னால் வந்தார்களோ அதிலிருந்து தான் ஆசீர்வாதங்களில் வித்தியாசங்கள் ஏற்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காணிக்கை தேவ சமூகத்தில் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் அறிகிறார், நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் அறிகிறார், நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். எந்த விதத்தில் தேவ சமூகத்தில் நம்ம காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம் என்பதையும் கர்த்தர் அறிகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அரை மனசாக கொடுக்குறவங்களுக்கு ஸ்தோத்திரம், முழு மனசாக கொடுக்குறவங்களுக்கு ஸ்தோத்திரம், மனப்பூர்வமாக கொடுக்குறவங்களுக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாக கொடுக்குறவங்க மட்டும் ரெண்டு கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா அழகாக ஒரு ஆமென் சொன்னீங்க. ஏன் தெரியுமா, மனப்பூர்வமாக கொடுக்குறவங்களுக்கு ரெண்டு கையும் எப்படி உயரும் தெரியுமா? எப்படி உயரும்? செல்வன் அவரும் உயர்த்து காட்டினார் பார்த்தீங்களா? எப்படி உயரும்? கொஞ்சம் நல்ல கையை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாக ஜீவனோட சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்படி தான் ஜீவனோடு மனப்பூர்வமாக சொல்லுகிற ஒரு காணிக்கை. ஆமென். இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்க, ரெண்டு பேரையும் கர்த்தர் பார்த்தார். நல்லா கவனிக்கணும். பயிரிடுகிறத பார்த்தார், ஆடுகளை வளர்க்கிறத பார்த்தார். அந்த காணிக்கை கொண்டு வரும்போது எதை செலக்ட் பண்ணுகிறார் என்பதையும் கர்த்தர் பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள். என்ன மறைச்சு பார்க்க மாதிரி இருக்குது ஏன் தெரியுமா? நீங்கள் காணிக்கைக்கு எடுக்கும்போது எப்படி எடுக்கிறீங்க என்பதை யார் பார்க்குறா? நான் பார்க்கல. யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. அப்பமே பார்த்துட்டார். எப்படி பார்க்குறாரு? உகந்ததை கொடுக்குறாங்களா, மனப்பூர்வமாக கொடுக்குறாங்களா, இல்லை ஏதோ கடமைக்காக கொடுக்குறாங்களா? ஆமென். எப்படி கொடுக்குறாங்க? மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்க, கர்த்தர் பார்த்தாரு, கடமைக்காக கொண்டு வந்தவங்களையும் பார்த்தாரு, உகந்ததையும் கொண்டு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அதில் இருக்குது, வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம். ஆபேல் தலையீற்று, அந்த கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை செய்தான். தலையீற்றுகளையும் அவைகள் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்? செலக்ட். பேசுங்க பிள்ளைகளை, சும்மா இருந்துட்டு போறதுக்காக நம்ம வரல. சொல்லுங்க, எப்படி கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கறத எப்படி கொடுக்கணும்? செலக்ட் பண்ணி கொடுக்கணும். எப்படி? நான் இந்த காணிக்கை பெட்டியிலேருந்து காசு எடுக்கிற நேரத்தில் ஆமென் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை தான் எடுத்து காணிக்கைக்கு எடுத்து வைப்பேன். ஆமென். எது பெஸ்ட்டாக அதையும் கர்த்தர் பார்க்குறேன். கிழிஞ்சதும் கிடக்கும், நறுக்குனது கிடக்கும், உருட்டுனது கிடக்கும். ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவீங்க. உருட்டுனது கிடக்கும், நல்ல மடக்கி போட்டது உள்ள கிடக்கும், சில பேப்பர் உள்ள கிடக்கும், போட்டேன் என்பதுக்காக காட்டுறதுக்கு பேப்பர் உள்ள கிடக்கும். அது நான் பார்க்கல. யார் பாப்பா? கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. சிலர் உருட்டி போட்டிருப்பாங்க, சிலர் கிழிஞ்சதை போட்டிருங்க. அந்த ஒரு 10 ரூபா நோட்டு கிழிஞ்சதை 2 வாரமாக உள்ளே போட்டிருந்தேன். ஆமாம், கடை கட்டுறேன். போன வாரம் தான் அதை எடுத்து, எதுக்கு இந்த 10 ரூபா கிழிஞ்சது போட்டிருக்கோம் அதை சொல்லிட்டு எடுத்து வெளியே போட்டேன். ஆமாம்.
யாருக்கு கொடுத்தாலும் வேண்டாம், ஒரு பால்காரனுக்கு கொடுத்தாலும் வேண்டாம், ஆமென், ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா கூட வேண்டாம். அது எங்கே கிடக்கு? அல்லேலூயா. கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? உகந்ததை கர்த்தருக்காக கொடுக்கிறத கர்த்தர் பார்க்குறார். செழுமையானது, முதன்மையானது. சிலர் செய்யும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு ஒரு கையில் கர்த்தர் வருமானத்தை கொடுத்த உடனே முதல்ல எடுத்து கர்த்தருக்காக வச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் தங்க வேலையை செய்வாங்க. அதையும் கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. அதையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்குறார். இதை உகந்ததை கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தர் ஆபேலை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை இந்த காயினால் பார்க்க முடிந்தது. நம்ம செழிப்பாக இருக்கிறத மற்ற மனுஷங்களால் பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதை மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்கிற தக்கவண்ணமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். காயின் அதை பொறுக்க முடியாம தான் முகநாடி வேறுபட்டவனாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்னுடைய நிலமோ கேடா மாறிவிட்டது என்று நினைத்து அந்த சகோதரன் மேலே எரிச்சல் அடைந்தவனாய் அவனை கொலை செய்தான். ஆமென். முத கொலை அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து ஏற்பட்ட போது தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவனை தேவனுடைய சமூகத்திலிருந்து அவனை வெளியாக்கினான். நல்ல கவனமாக கவனிக்கணும். வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு பின்னால் உள்ள வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, இல்லையோ படுத்திருக்கும், பற்றி இருக்கும், நீ என்னை ஆண்டு கொள்வாய் என்றார். எழும்பி 9வது வசனம் பாருங்க. ஒரே ஒரு சகோதரன் தான் இருக்கிறாரு. சகோதரனை பற்றி தேவன் கேட்கும்போது அவன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. அதற்கு அவர் என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நம்ம வார்த்தையினால எல்லாரையும் திட்டி முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஆமென். இன்றைக்கி அழகாக அருமையான மகள் சொன்னது போல் ஆமென், திட்டி முடிச்சு சந்தோஷமாக தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தாங்களாம். ஆமென். அப்போ தான் ஆண்டவர் பேசினார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நம்ம திட்டி முடிச்சுட்டு இங்கே வந்து சந்தோஷமாக ஆராதிப்போம். ஆனால் கர்த்தர் என்ன பார்ப்பார் தெரியுமா? முதல்ல ஒப்புரவாக வேண்டியதை நீ என்ன செய்? ஒப்புரவாக. அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் வா. நம்ம இன்றைக்கி ஒரு வசனம் படித்தோம் பார்த்தீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன். ஆமென். அல்லேலூயா. இல்லை சண்டையே போடாதவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் உட்பட எனக்கு சகோதரர்களிடத்தில் நானும் கடந்த நாட்களில் எங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தங்கள் வரதான் செய்ச்சு. ஆனால் முந்திக்கொண்டேன் மன்னிப்பு கேட்குறதுக்கு. ஆமென். கனம் பண்ணுகிறதுக்கு முந்திக்கொண்டேன். அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நியாயம் இல்லாமல் பேசினாலும் பரவாயில்ல, திட்டுனாலும் பரவாயில்ல, நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம போய் என்ன செய்திடணும்? மன்னிப்பு கேட்டுறணும். ஆமென். மன்னிப்பு கேட்டால் வசனம் சொல்லுது, சிறைச்சாலைக்கு போண்டாம், அவமானப்பட வேண்டாம். நம்ம கொடுத்து தீர்க்க வேண்டிய அளவுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார். கொடுத்து தீர்க்கிற வரையிலும் அவன் வந்து நம்மளை உபாதியின் கையில் ஒப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆமென். மன்னிப்பு கேட்க வேண்டியதுக்கு முதலையே நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அநேக கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. இதில் யாருமே கொலையாளிகள் கிடையாது. நம்ம கொலையாளிகளாக இருந்தால் அதிலிருந்து மீட்கப்படுவதற்கு ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கையில் தட்ட முடிஞ்சவங்க கையில் தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு, இன்னைக்கு ஒரு தருணம். நரகத்துக்கு போயிடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக ஒரு தருணம் கூட கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டால் கர்த்தர் அதுக்கான பிரதிபலனையும் கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நியாயமில்லாமல் கோபித்து கொள்கிறவன், இன்னும் சொல்ல போனா பாருங்க, சிலர் இப்படி சொல்லுவாங்க, சகோதரனை பார்த்து சொல்லுங்க, வேஸ்ட், அவன் இருந்து ஒரு பிரயோஜனமோ இல்லை. அப்படி சொல்லுகிறவனுக்கு கூட என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன், இப்படி சொல்லுவாங்களா, நம்ம பாஷையில் சொல்றேன், லூஸு, வேஸ்ட்டு. இன்னும் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, பைத்தியம். வேற என்னது சொல்கிறாங்க? இன்னும் ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்களாப்பா, சொல்லுங்க. பேத. அடுத்து என்னது? வாயில் வரமாட்டேங்க, சொல்லுங்கப்பா சீக்கிரமா. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளெல்லாம் சொல்லுங்கள். வேறு என்ன சொல்லுங்கள்? சகோதரனை பார்த்து சொல்லுங்க. அறிவில்லை, அது எல்லாரும் சொல்கிறது தான். அறிவில்லை ஒரு தப்பு இல்லாத வார்த்தை தான். அறிவில்லாமல் தான் பேசுகிறது, அது அறிவில்லை அப்படி சொல்கிறது சரிதான், ஓகே. இந்த மூடனை, இந்த வேஸ்ட்டு, இந்த மாடு, ஆடு, பன்னி, இந்த இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நியாய தீர்ப்புக்கு நேரம் போய் நம்ம நிறுத்துமா? ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளெல்லாம் என்ன பார்க்குறாங்க? யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தரணும். நம்ம ஒரு வேறு பிரிக்கப்பட்டவங்க, நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவங்க. நம்ம வாயில் தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? நான் பிள்ளைகளை பார்த்து பேசுகிறேன். எத்தனை தடவை உபதேசிச்சு, எத்தனை தடவை கர்த்தர் நம்மோட பேசுகிறேன். மனம் திரும்புறதுக்கோ இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? மாற்றம் இல்லை. அதான் வசனம் சொல்லுது, உன் சகோதரனிடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா காணிக்க கூட கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது? ஆமென். கொடுக்கக்கூடாதான், செலுத்தக்கூடாதான். அப்படி உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா அதே இடத்துல வச்சிரு. ஆனால் நம்ம அப்படி அது வைக்க மாட்டோம். நம்ம கொண்டு போயிட்டு தராமல் கூட இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆமென் சொல்லாம இருக்கீங்க? நம்ம அப்படி செய்வோம். ஆனால் மனஸ்தாபப்படுறதுன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு கிருபைகளை கர்த்தர் தருவாராக, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. இன்றைக்கி எத்தனை பேர் விரும்புகிறீங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக மாறணும், கர்த்தர் ஒரு கிருபையை தரணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எனக்குள்ளார ஒரு மாற்றம் வேணும். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளில் ஒரு மாற்றம் வேணும். என்னோட பிள்ளைகளிடத்தில் பேசுகிறதுல ஒரு மாற்றம் வேணும். நான் என் வாழ்க்கையில் மாற்றம் ஒரு எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. சத்தம் வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கொலையாளியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது காயினுடைய கொலையை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னும் ஒருத்தரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு வாசிங்க. யாத்ராம புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது 11வது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி,
நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். கொஞ்சம் கவனமா கவனிக்குங்க. மோசேயை கொண்டு தேவனுடைய திட்டம் ஒன்று பயங்கரமா இருக்குது. ஆனா மோசேயை கர்த்தர் எந்த இடத்துல கொலை செய்யணும்னு ஒரு அறிக்கை விடப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் வளர்த்து எடுக்க கர்த்தர் ஒரு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. பார்வோனுடைய அரண்மனையில் 40 வருஷம் அழகாக வளர்ந்தான். நல்ல ட்ரெஸ் உடுத்தினான், நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டான். எகிப்தினுடைய சகல சாகசங்களை அவன் கற்றுக்கொண்டான். அவனை போல நல்ல ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல நிலைமையில் மோசே இருந்தபோது கவனமாக கவனிக்கணும். அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்த போது அவன் வெளியே வந்தான். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அவன் எகிப்தில் தான் இருக்கிறான், எகிப்தில் இருக்கிற அரண்மனையில் தான் இருக்கிறான். ஆனால் எபிரேயன் என்பதை அந்த இடத்துல அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். ஆமென். எபிரேயன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ரத்தத்தில் ஊறி போய் இருக்குது. ஆமென். கிறிஸ்தவனுக்குள்ளால ஒரு துடிப்பு இருக்கும். என்னன்னா, நான் ஒரு கிறிஸ்தவன். ஆமென். அவங்க எங்கே போனாலும் அதை செயல்படுத்துவாங்க. அதே போல் எபிரேயனாக இருந்த அந்த மோசே என்ன செய்தான் தெரியுமா? இவ்வளோ 40 வருஷமாக அந்த அரண்மனையில் இருந்தாலும் அந்த ஜென்ம ஸ்வாபம் ஒன்று ஒரு நாள் என்ன செய்தது? வெளிப்பட்டது. ஆமென். அவன் வெளிப்பட்ட போது தான் அவன் வெளியே போகும்போது ஒரு எகிப்தியனோ ஒரு எபிரேயனோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவனுக்கு வந்தது கோபம். நான் என்னுடைய சன்னதியில் ஒருத்தனிட்ட நீ போய் சண்டை போடுறியா என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? கொடுத்த ஒரு அடியில் அவன் கீழே விழுந்துட்டான். ஆமென். மர்ம அடின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமென். ஒரு அடியில் அவன் கீழே விழுவானா? பாருங்கள், அந்த வசனத்தை அப்படி தானே இருக்குது. ஆமென். எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கு இங்கும் பார்த்து ஒருவர் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி ஒரே வெட்டில் வெட்டிட்டான். ஆமென். இறைச்சி கடை, மாடு ஆடு வெட்டுற இறைச்சி கடையில் போய் பிள்ளைகள் வாங்க போயிருந்தாங்க. அதுக்கு முன்னால் கார் நின்றுச்சு. அவங்க வெட்டுறவங்கள நான் கவனிச்சிட்டே இருந்தேன். டபா டபா டபான்னு போட்டு வெட்டினாங்க. வெட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சேன், இப்படி வெட்டுறவங்களுக்கு மனுஷனை வெட்டுறது ரொம்ப ஈஸி. ஆமென். அப்போ மோசே அப்படி பழகிருப்பானோ? எகிப்தில் இவன் இதை கற்றுக்கொண்டதுனால ஒரு வெட்டில் வெட்டி அங்கேயும் இங்கேயும் பார்த்தான், மண்ணில் புதைச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டான். ஆமென். ஒரு ராத்திரி தான் அந்த எகிப்துக்குள்ளால் இருந்தான். அந்த பார்வோனுடைய அரண்மனையில் யாரும் பார்க்கல. என்னுடைய பாவம் யாருக்கும் தெரியல, நான் வெட்டினது யாருக்கும் தெரியல, புதைச்சது யாருக்கும் தெரியல. அடுத்த நாள் போகும்போது எபிரேயனும் ஒன்று கொண்டு சண்டை போட்டு வேணும்னு சண்டை போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். மோச வரதை பார்த்துட்டு வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? போய் தடுத்ததான் செய்தான், வேறு எதையும் செய்யலை. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீ உன்னை இங்கே நியாயாதிபதியாக ஏற்படுத்தினது யார்? நேற்றைக்கு எகிப்தியனை கொன்னது போல நீ என்ன கொல்ல வந்திருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் இருந்த இடம் தெரியாமல் எகிப்தை விட ஓடியே போயிட்டான். ஆமென். சிலர் ஓட வைக்கணும்னா இப்படிப்பட்ட காரியத்துக்கு நரக்கத்தை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. 40 வருஷம் தண்டனை கர்த்தர் கொடுத்தார். 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து ஆமென் அவனை உருவாக்குறதுக்கு கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். கர்த்தர் அவனை கொண்டு உள்ள திட்டத்தை நிறைவேற்றினார். விசுவாசிக்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கொண்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பாருன்னா நாமும் மிருக குணமுள்ளவர்களாக இருந்திருக்கலாம், கொலைக்காரர்களாக இருந்திருக்கலாம், பகைக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், மற்றவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாக இருந்திருக்கலாம், தேவனுக்கு விரோதமாக கூட நம்ம எழும்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை திருத்தி எடுத்து இம்மட்டும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இவ்வளோ பெரிய மேன்மைக்கு நேராக கர்த்தர் நடத்துவதற்காக மோசே கர்த்தர் தெரிந்தெடுத்தது மாத்திரம் அல்ல, முன்குறித்தது மாத்திரமல்ல, பாதுகாத்தது மாத்திரம் அல்ல, அந்த அரண்மனையில் கர்த்தர் வளர்த்துனது மாத்திரம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவனுடைய ஜென்ம ஸ்வாபம் வெளிப்பட்ட போது அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் மத்தியிலும் கர்த்தர் அவனை உருவாக்க
சித்தமாய் இருந்து தேவ ஜனங்களை நடத்த ஒரு இரட்சகரை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு வந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களை உருவாக்குறது அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். தேவன் கொலை செய்கிறவங்களுக்கோ ஒரு அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு அடைக்கல பட்டணம். வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 35வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். கொலை செய்கிறவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள். 6 பட்டணம். எத்தனை பட்டணம்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, 6 அடைக்கல பட்டணம். ஆமென். ஒன்று கூட சொல்லுங்க பார்க்கலாம், 6 அடைக்கல பட்டணம். இந்த 6 அடைக்கல பட்டணமோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஈவாக கொடுத்த ஒரு பட்டணம். ஆமென். எப்போ ஏற்பட்ட கொலை செய்துட்டோம் அவங்க ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளால் உள்ளே வருவார்களானால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியன் அங்கே உள்ளே இருக்கும்போது அவன் மரணம் அடைய மட்டும் அவன் உள்ளே இருந்தான் என்றால், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருந்தான் என்றால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவன் உள்ளே போய் எந்த ஒரு மனுஷனும் அவனை கொலை செய்யக்கூடாது, அவனை கொலை செய்ய முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதே பட்சத்தில் அந்த அடைக்கலத்தை விட்டு அவன் வெளியே போய் இன்னொருவன் அவனை கண்டுபிடித்து அவனை கொலை செய்தால் அந்த இரத்த பழி இங்கே என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. ஏனென்றால் உள்ளே இருக்க வேண்டியவன் அவன் வெளியே போனதன் நிமித்தம் அவனுக்கு ஒரு ஆபத்து என்ன செய்தது, வந்தது. ஹல்லேலூயா. இப்போ தேவன் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை வைத்திருக்கிறார். அந்த அடைக்கல 6 அடைக்கல பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கர்த்தர் அந்த 3 கர்த்தர் பிரித்து கொடுத்து அவங்களுக்கு போய் அடைக்கலத்தை தேடிக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார். நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் தேடி ஓடி போன ஒரு மனுஷன் பக்கம் வர போயிட்டு, ஆமென், எங்கே வர போனா? அடைக்கல பட்டணத்து பக்கம் வர போயிட்டு அதிலிருந்து பின்வாங்கி வந்ததுனால அவன் கொல்லப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. யாரா இருக்கும்? ஹல்லேலூயா. சொல்லிட்டாங்க. யாரு? அப்னேயர். வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. இவன் அந்த அப்னேயர் ஆசகேலை அவன் என்ன செய்தான்னா வயிற்றில் குத்திட்டான். போயிரு அப்படின்னு சொன்ன பிறகு கேட்காம அவன் நின்றதுனால பின்புறமா வயிற்றில் என்ன செய்துட்டான், குத்திட்டான். வேதம் சொல்லுகிறது, ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலேயே வந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, தரித்திருந்தாங்க. ஆசகேலை இவன் என்ன செய்துட்டான், கொண்டுட்டான். அப்படியே கொண்டுட்டான். நல்லா புரிந்து கொள்ளணும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நியாயப்பிரமாணத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்துரு. கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலும் என்ன செய்யப்படணும், கொலை செய்யப்படணும். எந்த விதத்தில் அவன் கொல்லப்படணுமோ கொன்றானோ அதே விதத்தில் தான் அவனுக்கு ஒரு கொலை என்ன செய்யப்பட்டிருந்தது, நியமிக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அதே வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆசகேலை இவன் என்ன செய்தன்னா பின்புறம் வயிற்று பக்கமாக கொண்டவனுக்கு அதே ஆபத்தான ஒரு நிலைமை இந்த அப்னேருக்கு ஏற்பட்டதை வேதம் தெளிவாக சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்னேர் எபிரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடு இரகசியமாய் பேச போகிறவன் போல பேசுகிறது போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பலியை வாங்க அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். வயிற்றுல குத்தி கொண்டு அவன் எப்படி கொண்டானோ அதே போல ஒரு கொலை அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யுது. அவன் தன்னே மனுஷன் எதை விதைக்கிறானோ
அதே அறுப்பான். பிள்ளைகள் சொல்கிறாங்க பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு. அல்லேலூயா. இவன் குத்திட்டு போயிட்டான், ஆனால் அடைக்கல பண்ணத்துக்குள்ளே போயிருந்தா இவனுக்கு ஒரு சாவு வந்திருக்காது. ஆனால் கர்த்தர் அனுமதிக்கலை. வசனம் சொல்லுது, பக்க வர போனவன் ஆமென் ரகசிய பேசுகிறது போல் அவனை அழைத்து கொண்டு வந்து அப்பா அவனை என்ன செய்தான், கொன்று விட்டான். இதே சம்பவத்தை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது, நாபோத்துடைய சம்பவம். ஆமென். நாபோத் அவன் வேறு தப்பே செய்யலை. அவனுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுக்காதது நிமித்தம் ஆகாப் என்ன செய்தான் தெரியுமா, அவனுடைய மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு அவனை என்ன செய்தான், கொலை செய்தான். ஆகாப் கொலை செய்தது நிமித்தம் அதில் ஒரு வார்த்தை அழகாக போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 19வது வசனம். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும். கொஞ்சம் கவனமா கவனிங்க. நாய்கள் உன்னுடைய இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் என்ன செய்யும்? வருஷங்கள் மாறலாம், காலங்கள் போகலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. ஒருவேளை தலைமுறைகளில் நிறைவேறும். கர்த்தர் சமூகத்தில் செய்த தவறுகளுக்கெல்லாம் கர்த்தர் பரிகாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார். ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஒரு அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே பட்சத்தில் தேவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக கொலை செய்யப்படுவதற்கான காரணம், நாம் செய்த கொலைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு எடுத்து போடுவதற்காக, மன்னிப்பதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு உலகத்தில் வந்து நமக்காக கொலை செய்யப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம. ஆமென். நமக்காக ஒரு அடைக்கல பட்டணம் கிறிஸ்துவுக்குள் வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ளால வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் சத்துடைய எந்த ஆதிக்கமும் ஆமென் நம்மை தொடாதபடிக்கு, ஆமென் அவருடைய தந்திரங்கள் தொடாதபடிக்கு வேதம் சொல்கிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அந்த அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த அடைக்கலத்துக்குள்ளால இருக்கிற, அதை விட்டு வெளியே போகாம தன்னை பாதுகாத்து அரவணைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி சொல்லுங்க, ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்புக்குள்ளால, ஆமென் அவருடைய அடைக்கலத்துக்குள்ள, அவருடைய ரத்தத்துக்குள்ளால, கிருபைக்குள்ளால, அபிஷேகத்துக்குள்ளால வந்திருக்கிற பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறதுக்காக, ஆமென் எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும், கொலை செய்தவர்களாக இருந்தாலும், ஆமென் பாதகம் செய்தவர்களாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தர கர்த்தர் நமக்கு ஒரு பரிகாரியாய் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதோடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆமென். யார் யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, இந்த இரத்தத்தினால் மீட்கப்படாத எந்த மனுஷனும் ஆமென் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற. வாசிங்க பார்க்கலாம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கக்கூடாது, நானும் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காக இந்த தருணத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.